ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐரா கிச்சன். இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான ஒரு செட்டிநாடு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் என்ன இல்லைன்னு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முதல்ல செட்டிநாடு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் முழு மல்லி, 2 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஸ்பைசஸ், அப்புறம் காஞ்ச வத்தல் இவ்வளோ சேர்த்து நல்லா மணம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து, மணம் வந்ததும் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற செட்டிநாடு பெப்பர் சிக்கனுக்கு மசாலா. இப்போது மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கோங்க. அதில் 50 ml ஆயில், எண்ணெய் சூடானதும் அதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் கொஞ்சம் அடி பிடிக்கும், ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு, அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் சிக்கன் வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, காரத்துக்கு தேவை எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸில் சிக்கன் நல்லா குக் ஆயிரும். இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நான் அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா காரசாரமான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போது கொஞ்சம் மல்லியெல்லாம் மேலே தூவி இறக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸுக்கு ஐரா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.